பிரெட் போர்டை பார்த்துருப்பீங்க, ஆனால் இதுக்குள்ள கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? திங்கர்கேட் சிமுலேஷனை யூஸ் பண்ணி பிரெட் போர்டு கனெக்ஷன்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென்ட். இது வந்து மெயின் டெர்மினல், இது வந்து பவர் ரெயில். ஸோ பவர் ரெயில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எல்இடியை க்ளோ பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பவர் ரெயிலில் இருக்கிற பாசிட்டிவ் சப்ளையை பார்த்தீங்கன்னா அட்ரினோவோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எல்இடியோட பாசிட்டிவ் சப்ளையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹரிசாண்டல் லைனில் நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணாலுமே அது விசிசி சப்ளை தான், அதாவது சப்ளை வோல்டேஜ் வந்து வரும். அட்ரினோவோட கிரவுண்டை எடுத்துட்டு வந்து பவர் ரெயில் இருக்கிற கிரவுண்ட் பின்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாவே வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இதுல எந்த பின்ல வேணாலும் நீங்க வந்து நெகட்டிவ் ஆஃப் த எல்இடி வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடி வந்து க்ளோ ஆகுது. மாத்தி கொடுத்தா என்ன ஆகும் செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ நான் எல்இடியோட கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவ் ரெயிலிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ் ரெயிலிங்கில் கொடுத்துட்டு நம்ம திங்கர்கேடில் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணால் எல்இடி வந்து க்ளோ ஆகாது. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து சப்ளை வோல்டேஜ், அதாவது பவர் சப்ளை வந்து வரும். இப்போ எல்இடியை வந்து நம்ம மெயின் டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த 5 ஹோல்ஸுக்கும் கிரவுண்ட் வரும், இந்த 5 ஹோல்ஸுக்குமே வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து வரும். ஸோ அதனால விசிசி ஆஃப் த அட்ரினோவை வந்து இந்த 5 ஹோல்ஸில் எந்த பின்னில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்டை வந்து இந்த 5 பின்ஸில் நீங்கள் எங்கேனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சிமுலேஷனை பார்க்கலாம். எல்இடி வந்து க்ளோ ஆகுது. இன்கேஸ் நான் மாற்றி பக்கத்துல கனெக்ட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அட்ரினோல இருந்து வர இந்த சப்ளையை வந்து நான் ஒரு ரோ முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கனெக்ஷன் வந்து இதில் இருக்கு. ஸோ இந்த 5 பின்ஸில் மட்டும்தான் சப்ளை வருமே தவிர எல்இடிக்கு இதில் வந்து சப்ளை வராது. ஸோ இப்போ இதை சிமுலேஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எல்இடி வந்து க்ளோ ஆகாது. இப்போ நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் கனெக்ஷன் ரெண்டையும் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ பவர் சப்ளையை வந்து இந்த சப்ளை பின்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் பாத்தீங்கன்னா இதுல தான் கிரவுண்ட் சப்ளை வரும். ஸோ இதுல இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற எந்த ஹோல்ஸ்ல வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்இடிக்கு வந்து கிரவுண்ட் சப்ளை வந்து போகும். எல்இடி வந்து க்ளோ ஆகுது. இன்கேஸ் நான் வந்து கிரவுண்டை எடுத்துட்டு வந்து இந்த ஹோல்ல கனெக்ட் பண்ண அப்படின்னா இதுல வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகாது. ஏன்னா எல்இடி வந்து கிரவுண்ட் ஆகல. இன்னொன்று இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்குங்க, இந்த சென்டர் கேப். ஸோ டெமோக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து NAND கேட் கொடுத்துருக்கேன். ஸோ NAND கேட் மாதிரி இருக்கிற கேட்ஸை இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த சென்டர் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டர் கேப்பில் பார்த்தீங்கன்னா நோ கனெக்ஷன். இந்த மெயின் டெர்மினலுக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே இருக்காது. இப்போ உங்களுக்கு பிரெட் போர்ட் கனெக்ஷன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் நைட் லேம்ப் சர்க்யூட் எப்படி நம்ம திங்கர்கேடில் டிசைன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். மறக்காமல் லேர்ன் வித் இன்வென்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 19 மோதிலா ஸ்ட்ரீட், டாக்டர் வலமதி ஹாஸ்பிட்டல் 4th ஃப்ளோர், திருவள்ளூரில் இன்வென்ட் ஐடி சொல்யூஷன்ஸ் இருக்குது. கீப் கோடிங் வித் இன்வென்ட் அண்ட் கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். தேங்க்யூ.